ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் டெல்லி டாக்ஸ். ஜஸ்ட் நவ் ஹாட் ஸ்டார்ல ஓ சொல்றியா ஓஹோ சொல்றியா ஷோடைய ஃபுல் எபிசோட் வந்து பார்த்தேன். நிஜமாவே அந்த 1 hour 8 minutes எப்படி போச்சுனே தெரியல. அவ்வளோ சூப்பராக ஃபன் ஃபீல்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காவேரி சொல்லுவாங்க விஜயால தான் இந்த காவேரி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் ரவுண்ட்ல நம்ம விஜய் வந்து போதும் நிறுத்துங்கம்மா, இந்த விஜய்க்கு எப்பவுமே இந்த காவேரி தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குட்டியா வந்து ஹோல்ட் பண்ணி இந்த சைடு வந்து பிடிச்சிப்பாரு காவேரியை. ஸோ அது வந்து வேற லெவல். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் அந்த ஒரு சீன்ல நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஷில்பா வந்து சொல்லியே ஆகணும், நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ரொமோலாம் பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்களோ தெரியலேன்னு சொல்லி. பட் அவங்களுடைய 3 கெட்டமே ரொம்ப கியூட்டா அழகா என்டர்டெய்னிங்கா வந்து செம்மையா அவங்களுடைய டாஸ்க்கை அவங்களுக்கு கொடுத்த வேலையை பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. மாமி கெட்டப், அப்புறம் அந்த திமிரு மூவி ஈஸ்வரி கெட்டப், லாஸ்டா வந்துட்டு ஸ்டைலிஷா மாடர்ன் லுக்ல வந்திருந்தாங்க. நம்ம ருத்ரன் பிரவீன் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வரப்போறாருன்னு நமக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுமே வந்து நம்ம விஜய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஈவன் நம்ம பிரியங்காவுமே வந்து சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு ஷோ நாங்க புதுசா ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர ரெக்வஸ்டே இந்த மகாநதி டீமை கூப்பிடுங்க, வீக்காவை கூப்பிடுங்க, அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுமே நோட் பண்ணி நமக்காக வந்து வீக்கா அண்ட் மகாநதி டீமை வந்து இன்னைக்கு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஹோல் டீமுமே. நிஜமாவே ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்டா அந்த 2 to 2 டான்ஸு, அது பிரியங்கா சொல்லுவாங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா கிடையாது, தனுஷ் இல்லைன்னா சிம்புடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு அவங்க உங்களுடைய மாடுலேஷன்ல சொன்னது. அண்ட் ஹோல் எபிசோடும் செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சாப்பிட்ற ரவுண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஃபுல்லா அந்த ஜார் கேக் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல்லா கேக் இருந்துச்சு. நான் கூட ஃபுல்லா சாப்பிடுவேன். பட் 1 minute அதை எப்படிங்க சாப்பிட முடியும்? பட் எனிவேஸ் அதே மாதிரி விஜயுமே வந்து நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த பன்னீர் அவரோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல சொன்ன மாதிரி எனக்குமே ஞாபகம். பன்னீர் வந்து அவருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ஷாத்திகாவுக்கு தம்மத்தோட நூடுல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க ஈஸியா சாப்பிட்டு முடிச்சு வின் பண்ணிட்டாங்க. உண்மையாவே வெறும் 3 ரவுண்ட். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோட வந்து ஃபுல்லா பாத்துருக்கோம். சொல்றியா ஷோ எப்பவுமே வந்து குட்டி குட்டி கிளிப்பிங் எப்பயாச்சும் பார்ப்பேன். பட் ஃபுல்லா ஹோல் எபிசோட் வந்து இன்னைக்கு தான் பார்த்தா 3 ரவுண்ட் இருக்கு போல. ஃபாஸ்டா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்க எபிசோட் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.